ரவையும் பாலும் வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சு பார்க்கலாம். இது கண்டிப்பாக உண்மையிலேயே வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு. எந்த மெத்தடில் நான் சொல்கிறேன்னா அதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன். இதில் 1 கப்பு நான் ரவை வந்து இந்த நெய்யில் போட்டுருணும். நல்லா கொஞ்சம் இந்த நெய்லேயே வதக்கி விடுங்க. ஆனால் வந்து கலர் மாறக்கூடாது. இதில் நெய்யில் தான் நம்ம தான் வறுக்க போகிறோம். அதனால நம்ம வறுக்காத ரவை தான் எடுத்துட்டு நம்ம நெய்யில் வதக்கி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம ரவை போட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வறுத்தா போதும். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஒரு ரவை வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட்டோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ண வேண்டியது. நான் வந்து காய்ச்சின பால் இல்லைன்னா பச்சை பால் தான் ஊற்றுறேன். நீங்கள் காய்ச்சின பால் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு தான் ஊற்றிருக்கேன். இது 2வது கப்பு. இப்போ நான் 2 கப்பு ஊற்றிருக்கேன். இன்னும் 1 கப்பு வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஊற்றணும். இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த பால் உரியிற வரைக்கும் நல்லா உறிஞ்சி அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த ரவை வந்து அதுலேயே வெந்துடும். இது கூட வந்து நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் குங்குமப்பூ போடுறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 கப்பு ஊற்றிட்டேன். இப்போ இது 3வது கப்பு ஊற்றுறேன். நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம குங்குமப்பூ எதுக்கு போடுறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது தேவைப்பட்டால் நீங்கள் இது போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க. ஆனால் மஞ்சத்தூள் போட்டால் மஞ்சத்தூள் வாசனை வராது. அதனால் நான் மஞ்சத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஆனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1/4 கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரை போடும்போது கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கெட்டி பட்டுரும். அதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காகிட்டே வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது கூட நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்குது. நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலர் விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கெட்டிப்பட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து முன்னாடி நல்லா வந்து கலர் விட்டணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியே வந்து ஒரு பவுலில் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஸ்லேஸ் பண்ணி என்னோட ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இதை நான் ஒரு பிளேட்டில் ஆற வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். நல்லா தடவிக்கங்க. இதில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பிளேட்டில் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கரண்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக அந்த பிளேட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு சூடோடு கொட்டினா நம்ம வந்து ஆற வைக்க முடியாது. கொஞ்சம் ஆற வச்சு நம்ம கொட்டினோன்னா கொஞ்சம் பிளேட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது கூட வந்து நான் பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு எந்த ஷேப்பில் வேணுமோ டைமண்ட் ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்கொயர் ஷேப்லனா கூட கட் பண்ணிக்கோங்க. இது நான் அப்புறமா கொஞ்சம் ஆறின பிறகு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லாவே ரவெல்லாம் வெந்திருக்கு.
இது எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கூட கட் பண்ணி கொடுங்க. நான் இது வந்து ஒரு பீஸாக நான் கட் பண்ணி பிளேட்டில் வைக்கிறேன். நான் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணுன்னு பாருங்கள். அதே மெத்தடில் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்குன்னு தட்டி விடுங்க.